Hi guys, நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம். பிரெட்டை வச்சு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நெய் போட்டுக்கலாம் அதுக்கு. ஃபர்ஸ்ட் பிரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் நெய்யில. இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். பிரெட் பாத்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. சோ இது நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சமா பூண்டு போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம் போடணும். ஸ்டார்டிங்கே போட்டுக்கோங்க, மறந்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சோளம் குடமிளகா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 நிமிஷம் வதங்கட்டும். இது வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரக பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் தேவையானது போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோயா சாஸ் ஒரு 3/4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு ப்ரெட்டு. இது வந்து டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் பசங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நீங்கள் காரம் மட்டும் வேணால் கம்மி பண்ணிக்கங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மசாலாலாம் ஊறட்டும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.